வரைக்கும் அந்த காலத்தில் பொண்ணுங்களை படிக்க விடாமல் பண்ணினாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு படித்தா அவள் கேள்வி கேட்பா, அவளே சுயமாக சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவள் செலவு, அவளே பிள்ளைங்களுக்கான செலவு எல்லாமே அவள் வீட்டு செலவு தான் பார்த்துப்பா. அவள் யாரையும் வந்து சார்ந்திருக்க மாட்டாள். அப்போ அவளை அடிமைப்படுத்த முடியாது. அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டில் கேள்வி கேட்குறது கூட உரிமை இல்லைன்னா அந்த வீட்டில் அவள் அடிமைப்படுத்தப்படுறா, அடிமையாக தான் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் பெண்களை அடிமைப்படுத்தின காலம்லாம் மலையேறி போச்சு. படிக்காத பொண்ணுங்க கூட கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. அதனால் படிச்சுட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் சேருங்க. எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலாக வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஜாப் இருக்குது, டெலிகாலிங் ஒர்க்கு. அதை நான் முதலே சொல்லிடுவேன், சரிங்களா? இது ஒரு மார்க்கெட்டிங் பேஸ்ட் ஜாபு. நான் உங்களுக்கு அந்த ஜாபை சொல்லி கொடுப்பேன் எப்படி பண்ணணும்னு. கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து வருமானங்கிறது ரொம்பவே முக்கியம். வருமானம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுதேன், நான் உன் பிள்ளைகளை படிக்க வைக்கேன். அது கடைசி வரை செய்வாங்களான்னு தெரியாதுங்க. பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பேசிக் வாழ்வாதாரத்துக்கு கூட அடிப்படை தேவைகள் கூட யாரையாவது சார்ந்துட்டுருக்கணும். ஒரு ஏஜுக்கு மேலே வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி எதுவும் ஜாப் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.